ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 2 ஆண்டுகளுக்கு முன்பு 62,500 ஆண்டுதோறும் 4% மக்கள் தொகை குறைகிறது எனில் அதன் தற்போதைய மக்கள் தொகை என்னன்னு கேட்கிறாங்க. மக்கள் தொகையில இந்த மாடல் சம் கேட்டாங்களா? ஸோ 2 வருஷத்துக்கு முன்னாடி 62,500 ஆண்டுதோறும் 4% குறைகிறது அப்படிங்கிறாங்க. பேசிக்கா அந்த நகரத்தோட மக்கள் தொகை எவ்வளவு இருக்கும்? 100%. அதுல இருந்து 4% குறைச்சிட்டா மீதி 96%. ஸோ நெக்ஸ்ட் இந்த 96% 96 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 ரைட் பண்ணுவோம். இன்ட்டு 2 டைம், ஏன்னா 2 வருஷம், அதனால 2 டைம் ரைட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் 4ஆல் கேன்சல் பண்ணா 24, இங்க 25, அதே மாதிரி இங்க 24, இங்க 25. ஸோ இங்க 25 இன்ட்டு 25 625. ஸோ இந்த 625 அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இங்க 24 இன்ட்டு 24 576, இங்க 2 ஜீரோ இருக்குது. அப்ப 57,600, அதாவது 2 வருஷத்துக்கு அப்புறம், அதாவது 4% குறைஞ்சதுக்கு அப்புறம் 57,600. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க. ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 2 ஆண்டுகளுக்கு முன்பு 50,000 ஆண்டுதோறும் 8% வீதம் மக்கள் தொகை குறைகிறது எனில் அதன் தற்போதைய மக்கள் தொகை என்னன்னு கேட்கறாங்க. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிருக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.